வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0%. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மார்னிங். என்னென்னா ப்ரமோ பார்த்துட்டேன். எபிசோட் வந்து மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகலை. நான் 8 மணிக்கு பார்க்கும்போது கூட எபிசோட் ரிலீஸ் ஆகலை. அப்போது ஹாட் ஸ்டாரில் நம்பர் 1 பொசிஷனில் இருந்தாங்க. எபிசோட் வந்ததுக்கப்புறமும் நம்பர் 1 பொசிஷனில் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் மெயின்டைன் ஆனாங்க. அப்புறம் சிறகடி காசை பிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் காலையில் ஒரு எதிர்பார்ப்பை இங்கே கதிர் ராஜி ஏற்படுத்தியிருக்காங்க. ஹாட் ஸ்டாரில் நம்பர் 1 பிளேஸ் அப்படிங்கிறத பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீம் கன்சிடர் பண்ணணும். ஸோ கதிர் ராஜியை என்ன சொன்னால் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க இன்னுமே ஒரு ட்ராக்கோட இம்பார்ட்டன்ட் கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கான காட்சிகள். அந்த கண்ணனோட இந்த ரீஎன்ட்ரி ட்ராக் ப்ரமோ வந்து சண்டேவே கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல லேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரமோ. பட் இருந்தாலும் இந்த ப்ரமோ வந்து ரொம்ப முக்கியமானது. எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா சண்டே வந்து இந்த ப்ரமோ கொடுத்துட்டு சண்டே கொடுத்த ப்ரமோ இன்றைக்கி கொடுத்துருக்கலாம், எக்ஸாம் ரிலேட்டடான ப்ரமோ இல்லையா? நமக்கு தோன்றது டீமுக்கு தோண மாட்டேங்குதே. எல்லா இடங்களையும் நம்ம 2 பேரும் ஒன்றாவா இருக்கிறோம், டீமே நம்மளே தான் சொல்கிறேன். சரி, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ணன் பற்றிய ஒரு அதிரடி முடிவு ராஜி எடுக்கிறாங்க. சில சமயம் வந்து ராஜி ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்களோ, கொஞ்சம் யோசிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா உண்மைகளும் எல்லா இடத்துலையும் பெண்களால் சொல்ல முடியாதுங்க. சில விஷயம் வாழ்க்கையும் யோசித்து தான் சொல்லணும். கதிர் பாருங்கள், ஸ்மார்ட்டாக அந்த இடத்துல வந்து தான் லவ் பண்ண மாதிரியும் தன்னோட ஃப்ரெண்டுன்னும் கண்ணன் அப்படியே மாற்றிட்டார். இதெல்லாம் ராஜி உணரணும். சும்மா வேகத்தில் புத்தி மாறக்கூடாதுங்க, தெளிவு இருக்கணும். சில விஷயம் பிளான் பண்ணணுங்க, இல்லைன்னா நம்ம லைஃப் லாங் வந்து அந்த பழியோடு இருக்கணும். நான் உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், வேகமாக இருக்கேன்லாம் போக முடியாது கேர்ள்ஸ்னால. கொஞ்சம் சில இடங்களில் இப்படி தான் போயாகணும். ஸோ கதிரோட ஸ்மார்ட் மூவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ராஜி அந்த துரத்திட்டு போன சீன்ஸ், அந்த ஓடுனது பரவாயில்லைங்க. ஒரு பையனுக்கு ஈக்குவலாக ஒரு பொண்ணு எவ்வளோ தூரம் ஓடி இருக்காங்க. அந்த ஒரு விஷயமும் அந்த 100 பவுண்ட் ப்ளஸ் இல்லையா, அந்த அமௌண்ட்டு, அந்த பேர் எல்லாத்தையும் ஒருத்தன்ட்டு ஏமாந்துட்டோம். அந்த வழி எல்லாத்தையும் ராஜியோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸில் பார்க்க முடிஞ்சது. ஹாப்பி தான் ராஜி இந்த நகர்வுகள். ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உண்மையை சொல்கிறேன்னு போனது மட்டும்தான் என்னப்பா நீ கொஞ்சம் அவசரப்படாமல் இரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி ஓகே. இதில் நம்ம தனியாக டீல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாருல, எனக்கு தெரிஞ்சு இவங்க கையில் கண்ணன் சிக்குவாங்களா கதிர் கையில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு போலீஸ் சுற்றி வந்து அது கொஞ்சம் ஒத்து வருமானு தெரில. பட் ஆனால் இந்த போலீஸ் ஸ்டேஷன் போனது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்துது. எங்கே போனாலும் பாண்டியனை வேற தெரியும்னு சொல்லிடுறாங்க. ஸோ பாண்டியன் உங்கள் மருமகளும் மகனும் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும். ஆனால் இதை கொஞ்சம் நகர்த்திடுவார். அதான் நம்ம கதிர் நகர்த்திட்டார்ல, அதனால் அது ஒன்றும் பதட்டப்பட வேண்டியதில்லை. என்ன சொல்கிறது, நகை மிஸ் ஆகிடுச்சுல, அது ரிலேட்டடாக அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னங்கிற மாதிரி கதிர் முடிச்சிடுவார். எனக்கு தேவைதான்டா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட போயிடலாம். அது ஒன்றும் முக்கியம் இல்லை. பட் பாண்டியன் இந்த இடத்துல சில விஷயங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு ஒரு சின்ன சான்சஸ் இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஒருத்தருக்கு தெரியும் பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஒரு நாள் மீட் பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கிறது. ஸோ ஓகே, நாளைக்கு காட்சிகள் அது எனக்கு கண்ணனாட்ட தெரியல. அதே ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கதிர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. நான் காட்சிகள் ரொம்ப கிளியராக அவரா இல்லையா நான் செக் பண்ணலை. கதிர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் கதிர் வந்து ஐயோ அது கண்ணன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணன் தான் அப்படின்ட்டு ராஜி ஓடுறாரு. ஸோ ராஜி வந்து தொடர்ந்து ஒரு வேகத்தோடவே இருக்காங்க. வேகத்தோட விவேகமும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கதிர் அண்ட் கண்ணன் இவங்களோட முக்கியமான சீன்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். எப்படியோ இந்த எல்லா ட்ராக்கும் முடிஞ்சுட்டு இதில் வந்து அந்த நகையை மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதா ஒரு பக்கம். இந்த இடத்துல நம்மளுடைய செந்தில் எக்ஸாமுக்கு என்னங்க எக்ஸாம் எழுதுறதுல 2 மணி நேரம் தான் எக்ஸாமு, அதுக்கெலாம் டைமே பத்தாது. இவர் வேறு நின்றுக்கிட்டு பொறுமையாக பொண்டாட்டி அந்த பக்கம் இருக்கிறாரான்னு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே வந்தவர்கிட்ட பொண்டாட்டி பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இல்லை எக்ஸாமுக்கு இந்த ஹால் டிக்கெட் டைமில் கூட பேசினா கூட பரவாயில்ல, இப்படி பேசியிருந்தால் 2 மணி நேரத்தில் எக்ஸாமுக்கு டைம் பத்துமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, பொண்டாட்டி இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு கணவர் நினைக்கிறது சீரியல் ஆச்சு நடக்கட்டும். உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.